அப்ராட்ல இருக்க எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவீங்க? இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு ஃபேமிலி மாதிரி. நமக்கு 1000 சொந்தம் இருந்தாலும் சொந்தம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலி மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கவும் செய்றாங்க. அப்படிதான் பலரோட வாழ்க்கை வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு கடந்து போகுது. இன்னைக்கு அப்படியான ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனுக்காக. பொங்கல் வரப்பொழுது அதுக்காக நாங்க ஒவ்வொரு இயரும் பாத்தீங்கன்னா லஞ்ச் ஒன்னு ஸ்பெஷலா மேட் பண்ணி எல்லாரும் போட்லக் மாதிரி அரேஞ்ச் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கான சமையல் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு என்னோட பார்ட் அப்பளமும் மசால் வடையும் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு 40 கவுண்ட் அப்பளம் பொரிக்கணும். நான் பாதி பொரிச்சுட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டாங்கன்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வடை செய்யறதுக்கான மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்பாவும் பையனும் இன்னைக்கு ஒரே மாதிரி வேட்டி எல்லாம் கட்டிட்டு ரெடி ஆயிட்டாங்க. எப்படி இருந்தது ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஃப்ரெண்டு வீட்டுல தான் விருந்து. கூட்டு, பொரியல், அப்பளம், வடை, பாயாசம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. சூப்பரா பொங்கல் விருந்தெல்லாம் சாப்பிட்டு கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.